6. பிழையற்ற தொடையை தேர்ந்தெடுக. ம். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். குவிந்தன அமைச்சர் ஒருமை குவிந்தன, தொண்டர்கள் பன்மை குவித்தனர் அப்படின்ற ஒரு மாதிரி. அமைச்சர் பதவி அமைச்சர் பதவியேற்ற பாராட்டுக்கள் சுமார் இதெல்லாம் தொண்டர்கள். இது புரியுதானே? பாராட்டுகள் குவிந்தன, பரிசு பொருட்களை குவித்தனர். சரி, அடுத்தது மூன்று பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர். என்ன செய்தால் வாடுவர்? முகம் திரும்பி நோக்கினாலா? இது நல்ல குரல் தானே. குரல் திடீர்னு மோப்பம் கொலையை அனிச்சம் அந்த மாதிரி தானே இது வரும். மொப்பம் கொலையை அனிச்சம் மேல விருந்தின நோக்க கொலையும் விருந்து, அது 3 வரும். மனைக்கு விளக்கம் புதல்வரா? நீதி நூல் கண்டறிய நான்மணிக்கடியா? மனைக்கு விளக்க மாடவர் தனக்கு தகைசால் புதல்வர். புதல்வருக்கு கல்விக்கு அழகு 3 வரும். அப்படியா? அப்படித்தான் நான் இப்படி ஞாபகம் வச்சுன்னா, மனைனா வீட்டுக்கு அழகு, அந்த பெண்கள் மாடவர்னா பெண் தானே. ஆனா மாடவர்னா ஆணு, அதாவது வீட்டுக்கு அழகு மாடவர், அதே அந்த பொண்ணுக்கு அழகு ஒரு மகன் அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ அது மாதிரி இன்னும் 2 வரும். சரி விட. ஓடி இது என்னது? ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. ஏதாச்சும் முதுமொழி சிறந்தது ஒழுக்கமுடைமை இது போட்டலாம். சிறந்தது அன்று அந்த மாதிரி வந்த ஒழுக்கமுறையா முதுமொழி காஞ்சி. ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கேற்ப உரிய அறக்கட்டுகளா? கொல்லாமை. அது என்ன சொல்றாங்க? கொல்லாமை சொல்றாங்களா ஏழாதியில? கொல்லாமைன்னா என்ன, யாரையும் கொல்லக்கூடாது அந்த மாதிரி தானே. உயிரை கரெக்ட் தான். உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதமா? பல முறைகள் கேட்ட கொஸ்டினா? என் சரிதான். ஓகே. உவே சாமிநாதர் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். தெரிஞ்சித்திறனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்ய. இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க. கனலி பன்றி குறிக்காத சொல். இதெல்லாம் எப்படி போடுவ? சூரியன் நாள் நெருப்பு நாள் ஒரே மாதிரி இருக்குன்னு. நெருப்பு. ஆனா பன்றி கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது இல்ல? ஆனா டியோ போட்டு வந்துரும். கரும்பா பனலினா கரும்பா. இப்போதைக்கு நம்ம என்ன கனலினா பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். கனலினா இரவில் மாட்டிய இளங்க சுடர் நெகிழி உறவு நீர் துறை பெரும்பா நாட்டுப்படி தானையா? பெருமநாடு காட்டுதாரு. அதான் ஒரு எழுதிருப்பாரு. இன்னொன்னு எழுதிருப்பாரு. பட்டினப்பாலை. பட்டினப்பாலை பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க. பிளாகர் வலைப்பதிவர். பிளாகர்னா வலைப்பதிவர். இது போடலாம். வலைப்பதி வாடகைன்னா அந்த குடிக்கூலி அப்படின்ட்டு வருமா? வேற சொல்லு, கிரமலி சொல்ல. கரெக்ட். இதெல்லாம் எங்க இருக்குதா? அந்த பிளாகர்லாம் எங்க இருக்குது? எங்க இருந்தா எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 11ஆம் 12ஆவது படிச்ச மாதிரி இருக்குது. அந்த புக்ல நாம அந்த ஒரு மெட்டீரியல் நான் வச்சிருந்தேன். சரி, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. வாடகைனா குடிக்கூலியா? வாடகைனா குடிக்கூலி தானே வரும். இதுல ஒண்ணு ஈஸியா 5 மார்க் எடுத்து எதிரானா இது ஒரு விஷயம் சந்தோஷம். இதுதான் சந்தோஷத்தான கொடுக்கறது. என்ன ஆனா டைம் எடுக்குது. என்ன சொல்றாங்க? உள்ள தேவைகளுக்காக நாம் முன் இருப்பவை எவை? அறநூல்களா? இளமையாக இருக்க உதவும் கலை எது? கல்வி. மருத்துவர் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது புறநடை பயிற்சி. தான் வாக்கிங். வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எதுனா அகநடை பயிற்சி. என்ன அகநடை பயிற்சினா என்னது? மேல பேராகிராஃப் போட்டு கேக்குறது. இல்ல அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். அகநடை பயிற்சினா யோகா அது மாதிரி நினைக்கிறேன்.
நடைனா அதான். சரி நம்ம சொல்றாங்க கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக மாறுகிறோம் பாத்துக்க. இளமையாக. டெய்லியும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறான். வயசாகிட்டு தான் இருக்குதா? இடியோசை கேட்ட நாகம் போல போடு. மிரட்சி இது போட்டுடலாம். இதுக்கு என்ன இடியோசை மிரட்சினா ஒரு பயம். அந்த பயம் அது மாதிரி நீர் அதிர்ச்சியான அதிர்ச்சி. நீர் பூத்த நெருப்பு போலனா நட்டி போடு. அக்கா என்ன கேட்டு வச்சிருக்கிற? நீர் பூத்த நெருப்பு போனா நமக்கு தெரியும், உணர்ச்சி நீர் அப்படின்னு போட்டுடலாம். ஆனா நீர் என்பதன் பொருள் சாம்பல். அதான் அந்த நெருப்பு கட்டி மேல வந்து அப்படியே அந்த படியுமே சாம்பல். ஆனா வெளியே மேல பாக்குறதுக்கு அப்படியே இது மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்து நெருப்பு குழம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பாரு எப்படி எல்லாம் கேஷன் கேக்குறானு பாரு. இதெல்லாம் நீ எங்க போய் படிப்ப? எங்கேயுமே படிக்க முடியாது உன்னால. அங்க நீ அப்ப யூஸ் பண்ற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். அங்க என்ன தோணுதோ அவ்வளவுதான். சும்மா பாதி படிக்கிறதுனா மீதி உன் அறிவு தான் சுகுமாரு. வேற ஒண்ணுமே இல்ல. ஓதுதல்னா நல்ல சொல்லுதல். ஓதுறதுன்னா என்ன, ஐயருங்கெல்லாம் காதுல ஓதுவாங்க. பலர் அறிய சொல்லுதல்னு போட்டு நான் வந்துட்டே இருப்பேன் நானு. விளம்புதல் மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதலாம். விளம்புதல்னா பலர் அறிய சொல்லுதல் நினைக்கிறேன். உலறுதல்னா ஒன்று கொண்டு சொல்ல அது காட்டு. மொழிதல் திருத்தமாக எங்க இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் பழமொழியினை நிறைவு செய் சுகுமார். பழமொழிகளை நிறைவு செய். இது மாதிரி நிறைய வருது. அந்த மாமன் மாமன் இது எங்கயா இருக்குது? பழமொழினா அந்த மாமன் பிள்ளை மாமனுக்கு ஆகாது. படத்துல வருது பார்க்க கூடாது மாமன் அப்படின்னு. என்னமோ நீதும் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடி தொடர்புடைய பழமொழியை கண்டறிய நீதும் விரும்பேல். புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்த கண்டறிய. என்ன அதெல்லாம் ஆப்ஷன் பாத்தீங்களா? இயற்கை வளத்துறை, சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை, உயர்கல்வித்துறை, சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை. இதெல்லாம் என்ன அதெல்லாம்? இதெல்லாம் எப்படியா தமிழுக்கு என்ன சம்பந்தமே ஒடிச்சு பேர் பண்ணுவல. 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்ற அறிவு எந்த துறை சார்ந்த? கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்க. இயற்கை வளங்கள் துறை. சரி இருக்கட்டும், ஏதாவது சந்தோஷம் நினைக்கிறேன். பிரைசிங் என்ன சிமெண்ட்னா தெரியும். கூட இதை பைஞ்சுதை அந்த மாதிரி போடலாம். பைஞ்சுதை பைஞ்சுதைன்னு நான் படிச்சிருக்கேன். எல்லா ஆப்ஷனும் பாத்தீங்களா? 3 ஆப்ஷனுமே அத்தா இருக்குது. போடு. வெனீரா மில்லுரையா? வெநீர் மில்லுரை. பிரைசிங்கா? கட்டு சட்டங்களா? கட்டு சட்டங்கள் அப்படின்னா கட்டியா? இதெல்லாம் என்ன தொடர்ந்து 2 கொஸ்டின் அடி பொழந்து போட்டா அடுத்த கொஸ்டின் அசைலண்ட் 3 கொஸ்டின். தாக்குபவர் இதெல்லாம் படிச்சிருக்கியா? தாக்குபவர் இதெல்லாம் போட்டு தாக்குற கொஸ்டின். இதெல்லாம் 3 கொஸ்டின். அது 4வது கொஸ்டின் பாத்துக்க. அரிட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதான் அரிட்டு அப்படின்னா என்ன? அது நமக்கே தெரியாது. தெரியாது. ரூக்குனா இதெல்லாம் அந்த இது வச்சு ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கலாம். அந்த ரூக்குனா குன்றா பாறையா? பாறை. பாறை. ஆனா 3 பாறை வந்துருச்சு. அதுலயும் கேக்கா 3 பாறை வந்துருச்சு. அப்ப பிக்கு வந்து 1 3 4 1 3 4 1 இருக்கு 4 இருக்குதப்பா. அப்ப சிக்கு 1 3 4 1 3 4 சிக்கு 1 3 4 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். அதெல்லாம் ஒரு கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எங்க போய் படிக்கிறதுன்னு தெரியல. எப்படி திருப்பி கேட்கவும் மாட்டான். என்னத்த படிச்சு எப்படி பாஸ் ஆகுறதுன்னு தெரியல. எல்லாருமே பிசியில ஏதோ ஒன்று போட்டு வந்துருப்பாங்க. ரைட்டுனா என்னது? கத்தி முனை குன்றான். அதுக்கு அடுத்து என்ன? வாயிலும் நுழைய மாட்டேன். சுமார் படிப்பாங்களாம். நாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு.
சரி இதுக்கு மேல இதை வந்து இது சொல்றதுக்கு இல்ல. அது மொத்தம் 1 2 3 4 5 கொஸ்டின் வலுவா வச்சிடறான் நடுவுல 50 கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கொஸ்டின். அதான் அடுத்த 50 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் டஃப் தான். சரி சுகுமார் என்ன பண்றது அப்புறம் போ. எனக்கு இது மாதிரிலாம் பார்த்த